நம்ம நேற்றைய தினம் என்ன சொன்னோம்னு கேட்டால், நோன்பு வைப்பதை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவை இரவுல சுபுக்கு முன்னாடி எடுத்துடணும். ஒருத்தர் நோன்பு வைக்கிறதா இருந்தார்னு சொன்னா, சாப்பிடாம இருந்து காலைல சுபு தொழுதுட்டு நான் இன்று நோன்பு அப்படி நினைத்தாரையானால் அந்த நோன்பு செல்லாது என்று நம்ம நேற்றைய தினம் சொன்னோம். அதுக்கு எதிராக ஒரு ஹதீஸ் இருக்குதுன்னு சொல்லி லண்டன்ல இருந்து முகமது அலி என்கிற ஒரு சகோதரர் ஒரு விளக்கம் கேட்டிருக்கிறார். என்ன கேட்டிருக்காருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹு தொழுத உடனே வீட்டுக்கு வருவார்கள். ஹல் இந்தக்கும் ஷைஉன், உங்கள்ட்ட ஏதாவது இருக்குதா, ஏதாவது சாப்பிட்றதுக்கு. வீட்டில் மனைவி மாற்ற என்ன செய்வாங்க, ஹல் இந்தக்கும் ஷைஉன், ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா சாப்பிட்டுருவாங்க காலை சாப்பாட்டை. இல்லைன்னு சொன்னாங்கன்னா இப்போ இல்லையோ அப்போ நான் நோம்பாளியா இருந்துக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்வார்கள். நசாயில ஒரு ஹதீஸ் இருக்குது, அதுதான் எடுத்து காட்டிருக்காரு. இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸ் பிரகாரம் காலையிலையும் கூட நோம்பு முடிவெடுக்கலாம்னு வருது. நீங்க இரவுல தான் முடிவெடுக்கணும்னு சொன்னீங்க. இரவுல முடிவெடுக்காம ரசூலுல்லாஹ் எப்ப முடிவெடுக்கிறாங்க, ராத்திரி பூரா நோம்பு வைக்கிற ஐடியா அவங்களுக்கு இல்ல. காலையில சுபஹு தொழுகிறாங்க, அப்பவும் நோம்பு வைக்கிற ஐடியா அவங்களுக்கு இல்ல. நோம்பு வச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க, சாப்பிட்ற ஐடியா தான் அவங்களுக்கு இருந்துச்சு. சாப்பாடு இல்லைன்னு சொல்லும் போது தான் நீங்க மாத்துறாங்க. சாப்பாடு இல்லையா, பட்டினியாத்தான் கிடக்கணுமோ, அப்ப சும்மையா பட்டினியா கிடக்கணும், நோம்பா இருந்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி இன்னி சாயிமுன், நான் நோம்பாளியா இருந்துக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்ங்கிற ஹதீஸ் இருக்கு, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இதுல என்னன்னு கேட்டா, இது ரெண்டும் முரண் மாதிரி ஒரு முரணா தானே இருக்குன்னு கேட்கறாங்க. மேலோட்டமா பார்த்தா முரண் மாதிரி தெரியும், ஆனால் முரண் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டா, இரவிலேயே தீர்மானிக்க வேண்டும் என்று நம்ம சொன்னது கட்டாய கடமையான நோம்புக்குள்ளது. ரமலானுடைய நோன்பு, ரமலான்கிற அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். நீங்களா வைக்கிற நோன்பு எப்ப முடிவு எடுத்துட்டு போங்க. இறைவன் உங்களுக்கு கடமையாக்குற நோன்பு என்பது அந்த ரமலான் மாசம் நோன்பு. இந்த ரமலான் மாசத்து நோன்பை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ஹதீஸும் இருக்கிறது. இரவிலே அந்த நியத்தை யார் முடிவு செய்யவில்லையோ அவருக்கு நோன்பு இல்லைன்னு இருக்கிறது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தது கட்டாய கடமை. ரமலான் நோன்பு வைக்கிற ஐடியா உங்களுக்கு இல்ல, ஒரு விஷயம் சாதாரண ஒரு நாள் தான் அது. அன்னைக்கு வீட்டில் ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. அப்ப சுப்புகுல இருந்து ஒன்னும் சாப்பிடாம வேற இருக்கிறோம். சாப்பிட்டு இருந்தா கூட வச்சிருக்க முடியாது. சுப்புகுல இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கிறோம், இப்பவும் இல்லைங்கிறாங்க. இனிமேல் இருக்கிற வாய்ப்பு இல்ல, நோன்பா இருந்துட்டா நன்மையாச்சும் போயிருமே அப்படின்னு வைக்கிறது. அப்ப உபரியான நோன்புகளுக்கும் கடமையான நோன்புகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த நோன்பு நீங்க வைக்கலாம், இப்போ வைக்கலாம். இன்றைக்கு கூட நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, ரமலான் நோன்பா இருந்தா இரவுல முடிவு செஞ்சிருங்க. ரமலான் அல்லாம நீங்களா ஒரு நோன்பு வைக்க நினைக்கிறீங்க, காலையில் எந்திரிச்சு பாக்குறீங்க, நம்ம சாப்பிடாம இன்னைக்கு நோன்பா இருந்துருவோமே, இருந்திருப்போம், அழகா இருந்திருப்போம், எதுவும் சாப்பிடாம இருந்திருக்கணும். எதுவும் சாப்பிடாமல் இருந்தீர்களேயானால் காலையில் இந்த முடிவு என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அது போக எந்த அளவுக்குலாம் இந்த நம்மளா விரும்பி வைக்கிற நோன்பு இருக்குன்னு கேட்டா, நம்ம நோன்பு வச்சுட்டோம், ஒரு விருந்தாளி வந்துட்டாரு, சாப்பாடு கொடுக்குறோம். அவர் என்ன செய்யறாரு, என்னோட நீங்க கம்பெனி கொடுக்குறாரு, கம்பெனி கொடுக்கணும். என்ன செய்யணும், நோன்பை விட்டுவிட்டு அவரோட சேர்ந்து சாப்பிடணும். ஏன்னு இது என்ன சார் நம்மளா வைக்கிற நோன்பு, ரமலான்ல வந்தா கூட அப்படி செய்ய முடியுமா? அப்ப ரமலான்கிற நோன்பு அதுக்குடைய விதிமுறைகள் கொஞ்சம் வித்தியாசம் உள்ளது. நம்மளா விரும்பி வைக்கிற நோன்பு என்பது என்ன இருக்குது, அது மாதிரி கணவனுடைய அனுமதி இல்லாம இப்ப மனைவி நோன்பு வைக்க கூடாதுங்கிறாங்க. நஃபிலான நோன்பு ஏன், அவனுடைய வாழ்க்கை தேவைக்கு அது பாதிக்கும், இல்லற விஷயத்தை பாதிக்கும் ஒருத்தர் கருதுனான்னு சொன்னா, அப்ப நீங்க நோன்பு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவன் வேற மாதிரி தப்பா போறதுக்கு வாய்ப்பா போயிடும். அது தடுத்தாங்க. ரமலானுக்கு தடுக்க முடியுமா அவன் போய்கிட்டு, ஏன் பர்மிஷன்ல ரமலான் நோன்பு வைக்கணும்னு, ரமலான் நோன்பு வச்சே ஆகணும், கணவன் அனுமதியெல்லாம் அது தேவை கிடையாது. அந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த ஹதீஸ் நீங்க சொல்ற ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான் இருக்குதுதான். ஆனா அது கடமையா அல்லாத நோன்புக்கு, கடமை இல்லாத நோன்பு இருக்கும்ல, அதுக்கு உரிய ஒரு சட்டம் என்பதை என்ன செய்யணும் விளங்கி